இந்த விஷயத்தில் சட்டப்பேரவையில் தாமதமாக வந்ததும் ஒரு காரணம். ஏன்னா இவரை பார்ப்பதற்காகத்தான் அவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தன் மீது பழி போடுவது அப்படின்ட்டு மேடைக்கு மேடை ஆதங்கத்தோடு பேசி கொண்டு இருக்கிறார் விஜய், பேசிட்டு இருக்கார். ஆனால் இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இது சதியால் தான் நடந்தது, இது போலீஸ் என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததெல்லாமே பக்கா செட்டப் ட்ராமா, இப்படி செஞ்சா இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணனா இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு பின்னால் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததெல்லாம் யாரு இப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவர் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரும் கூட சார் சரியா அப்படின்ட்டு இதை நம்ம இது எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இதை விஜய் அவர்களுக்கு இது குறித்து பேசுறதுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஓகே, இந்த சிலையும் அவங்க சொல்ல நினைவிடம் அது கண்டிப்பாக கட்ட முடியாது. டிசம்பர் 2025 ஒரு முக்கியமான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சொனாலி அப்படிங்கக்கூடிய ஒரு பெங்காலி பெண் இந்த நாட்டை சார்ந்தவரே இல்லைன்னு சொல்லி நம்ம நாட்டினுடைய பார்டரில் கொண்டு விட்டுட்டாங்க. பங்களாதேஷுக்கும் போல் நம்ம நாட்டு பார்டர்லாம் நடுவில் விட்டாங்க. அது குறித்து நிறைய நரேட்டிவ்ஸ் பத்திரிகையில் எழுதப்பட்டுகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்தியாவினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் நேரடியாக கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி இது ஒரு கன்கரண்ட் நரேஷன் பில்டிங் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில்னு பேசினப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் இந்த கவுண்டர் நரேட்டிவ்ஸ் பண்ணக்கூடாது, இப்படி ஒரு விஷயத்தை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பத்திரிகையில் கட்டுரை கூட எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. அப்போ கபில் சிபில் இல்லை இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொன்னப்போ அதை ஏற்றுக்கல. 2023 கர்நாடகாவினுடைய முஸ்லீம் ரிசர்வேஷன் ஓபிசி ரிசர்வேஷனை பற்றி பேசும்போது அமித்ஷா அவர்களை 3 பேர் கொண்ட சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் கண்டிச்சது, நீங்கள் பேசக்கூடாது குறித்து அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் திரு நாகரத்னா இன்னும் இருக்கிறாங்க, ஜோசப் ரிட்டையர்ட் ஆகிட்டார், குரியன் ஜோசப் இவர் கேஎம் ஜோசப் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இது இல்லாமல் அமானுல்லா இன்னும் இருக்கிறார், அவங்க எல்லாருமே இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சட்டமன்றத்தில் கூட இது மாதிரியான விஷயத்தை பேச முடியாது. ரீசெண்டாக ஜான்வரியில் கோவா சட்டமன்றத்தில் பேச முயற்சி பண்ணப்போ சபாநாயகரை தடுத்து நிறுத்தினார். ஃப்ளோரில் இதெல்லாம் பற்றி பேசாதீங்க, இது இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அப்படின்னாரு. பிரச்சனை எங்கே அப்படின்னா, இது வெறும் சிபிஐ மட்டும் விசாரிக்கக்கூடிய வழக்கில் இதை அஜய் ரஸ்தோகி அப்படிங்கக்கூடிய ரிட்டையர்டு ஒரு ஜட்ஜும் அவருக்கு கீழே 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரும் போட்டிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா, த பேனல் இஸ் எம்பவர்டு டு இஷ்யூ டைரக்ஷன் டு என்ஷூர் அ ஃபேர் இம்பார்ஷியல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ப்ராப் and will receive monthly progress report directly from the CBI. இந்த வழக்கு என்ன பாதையில் போக வேண்டும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே ரிட்டையர்டு ஜட்ஜ் அஜய் ரஸ்தோகி தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விசாரணை இது வரைக்கும் இது மாதிரி பெரிய பேட்டர்ன் இல்லை, ரேர் பேட்டர்ன் இது. ஒரு 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாடு கேடர் கிடையாது, தமிழ்நாடு கேடரில் இருக்கவங்க மேலே யாரும் அது தமிழனாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லாத 2 பேர்த்த வச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போ இவ்வளோ பெரிய இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய யாரும் பேசவே கூடாது. ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா, விஜய் இவங்க வைக்கக்கூடிய நரேஷன் அப்படிங்கிறது அவங்க போலீஸை டார்கெட் பண்ணி தான் நரேஷன் வைக்கிறாங்க. இந்த நரேஷனை இவங்களே வைக்கிறாங்களா, யாராவது சொல்லி இந்த டைரக்ஷனில் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா, இவர் இப்படி பேசும்போது சிபிஐ சம்மன் கொடுக்கணும். ஏங்க ஒரு வழக்கை நாங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் எப்படிங்க நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க? உச்சநீதிமன்றம் வரைக்கும் சொல்லியிருக்கு நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்கள் எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க? உச்சநீதிமன்றம் எதுவும் கண்டுக்கல, சரி ஓகே ரைட்டு. ஆதவர்ஜுனாவே சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் எப்படி இதை பற்றி பேச முடியும்? போலீஸ் தான் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, மெட்டீரியல் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது? எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, எங்கள்கிட்ட கொடுங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பொது இடத்த சொல்லிங்க, 3-4 இடத்துல அவர் பேசிட்டார். இது எங்கள் மக்களை கொண்டுட்டாங்க, உங்கள் மக்கள் செத்தப்ப நீங்கள் அங்கேருந்து ஓடி போனீங்க, அந்த இடத்த விட்டு ஓடி போனீங்க. சிலை வைக்கணும் அப்படின்னா விஜய் ஓடி போகிற மாதிரி ஒரு சிலை வைக்கணும். கரூரில் மக்கள் செத்து கீழே கிடக்கும்போது விஜய் இப்படி ஓடி போகிற மாதிரி ஒரு சிலை வைக்கலாம், அதான் வைக்க முடியும். அங்கே ஒரு வழக்கு சின்சியராக எடுத்து விசாரணைக்கு போயிட்டுருக்கு, அதுவும் ரிட்டையர்ட் ஜட்ஜு ஒரு புது ஃபார்மெட்டில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியில் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு நரேஷன் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு விசாரணையில் சிபிஐ இல்ல சார், இது கன்க்ளூஷன். அதான் இப்போ அதாவது நீங்க இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாஷையில் சொன்னா சீசனிங் சொல்லுவாங்க, ஒரு எண்ட் ப்ராசஸ்க்கு சீசனிங் பண்றது. இப்போ அந்த கன்க்ளூஷனுக்கு இவங்களை சீசனிங் பண்றாங்க. அந்த சிலையினுடைய அதாவது அவங்க நினைவிடத்தினுடைய குறியீடு என்ன அப்படின்னா, விஜய் இங்க பிரச்சாரம் பண்ண வந்தாரு,
திமுக சதி பண்ணி காவல்துறை வச்சு கொன்னுருச்சு. அதுதான் அந்த கன்க்ளூஷனுடைய அந்த சிலையினுடைய அவுட்கம். அடுத்தடுத்து இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, இன்னைக்கு விஜய் வந்ததை கரூர் ஸ்கூல்லாம் போட்டு திரைகட்டி ஸ்கூலில் காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கரூர் சம்பவத்தை வச்சு இது நல்ல மைலேஜா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்களுக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இதை ஒன்று அதாவது அவர் பேசுறாரு, இது காலங்காலத்துக்கும் இன்னும் 10-20 வருஷத்துக்கு கூட எந்திரிச்சிட முடியாத தலைமுறைக்கும் இது தெரியணும் அப்படின்னு அரசியல் சதி தெரியணும். அதனால பை எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க, வரக்கூடிய எலெக்ஷன்ல வீழ்த்துவோம், போட்டு போடுங்க. ஸோ இதை விட ஒரு ரொம்ப 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 மட்டமான 41 பேருனுடைய உயிர் ஏன் போச்சு அப்படின்னு இந்த ஊருக்கு தெரியும் சார். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அதை பேசாம தவிர்த்துட்டு எல்லா அரசியலும் பேசுறது அப்படிங்கிறது வேதனையா இருக்கு. ஓகே 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 பேசலாம். தான் இன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறோம், தன்னை யாராலும் எதுவுமே பண்ணிட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால் ஒரு விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தில் ஒரு 50 நாளில் இந்த கேஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நிச்சயமாக அவர்கள் கேட்டிருப்பார்கள். யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு இப்படி ஒரு முடிவுக்கு திரு விஜய் வந்துவிட்டாரா அப்படிங்கிற ஒன்று. 2, திரு ஆதவர்ஜுனா போலீஸ் மூலமாக இந்த படுகொலை நடந்தபோது என்று கூறிய போதும் வெட்கமே இல்லாமல் அமைதியாக இருந்த தமிழ்நாடு காவல்துறை தலைவர், இப்போது முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு விஜய், இது போலீஸ் டிராமா போட்டது, என்னை கூட்டிகிட்டு வந்ததே ஒரு செட்டப்பு, இப்படி வந்தா இப்படி பண்ணுங்க, இப்படி வந்தா இப்படி பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இது நடந்தது அப்படின்ட்டு சொல்லிய பிறகும் கூட இதுக்கு ரியாக்ட் பண்ணாமலே தமிழ்நாடு காவல்துறை இருந்தது அப்படின்னா அது நியாயமானதாக இருக்குமா? முதல்ல கிடையாது. அது ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழல். டிஜிபி உண்மையிலேயே இன்னைக்கு அவர் சிஎம்மாக இருக்காரு, அதனால் டிஜிபி வாயை திறக்க முடியாத ஒரு சூழலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கக்கூடிய சூடு சொரணை இருந்ததுன்னா யாராச்சும் ஒருத்தராச்சும் பேசணும். ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய விஷயத்துக்கு கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது இந்த விஷயம் நடக்கும்போது இங்கே டியூட்டியில் இருந்தவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்கிறாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் கூட நடத்துகிறாங்க. யாராவது முன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சில வாதங்களை முன்வைக்கணும். ஏன்னா நீங்கள் ஈரானில் எதாவது நடந்தால் கூட கருத்து தெரிவிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஊரில் நடந்திருக்கு, 41 பேர் இறந்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய டிபேட் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே அப்பாவி மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது தைரியமாக சில விஷயத்தை பேச வேண்டிய சூழல் இருக்குது, அதை கூட பேசாமல் போகிறாங்க. இந்த அடிஷ்னலாக நான் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அந்த கரூர் சம்பவம் குறித்து பேசும்போதெல்லாம் நான் சத்தியம் டிவி நான் எப்பவுமே ஒரு பெருசாக மதிக்கிறேன். ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததிலிருந்து, கரூர் சம்பவம் நடந்ததுலேருந்து, இன்றைக்கி விஜய் கரூர் போனதுலேருந்து, விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஒரு பாட்டு போட்டு அவரை தூக்கி நிறுத்தி ஒரு பெரிய வைபு மோடை கிரியேட் பண்ணதில் இங்கே பல சேட்டலைட் சேனல்கள் வேலை பார்த்துருக்காங்க. நான் சத்தியமும் பண்ணினது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சத்தியம் எவ்வளவோ விஷயத்தை டிஸ்கஷனில் கொண்டு வந்திருக்கு, பல்வேறு விஷயங்களை சத்தியம் டிஸ்கஷனில் கொண்டு வந்திருக்கு. பேசா பொருளையும் நிறையா பேசியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் எனக்கு அந்த மரியாதையோடு நான் சொல்கிறேன். இங்கே பல பேர் பல சேட்டலைட் சேனல்கள் இந்த வைப் கிரியேட் பண்ணி அந்த மூடை கிரியேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த மூடை கிரியேட் பண்ணாங்க. அது நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் விசாரிக்கணும் அப்படின்னா, ஏன் நீங்கள்லாம் இது மாதிரியான ஒரு வைபை கிரியேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் விசாரிக்கணும். ஒரு கொலை நடப்பதற்கு, ஒரு மரணம் நடப்பதற்கு இது ஒரு விதமான ஒரு ஈக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. நான் வருத்தத்தோடு அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன்.